ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மொதல் நாள் ஈவினிங்லேருந்து அடுத்த நாள் ஆஃப்டர்நூன், அதுக்கப்புறம் ஈவினிங் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் அதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அன்றைக்கி பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் விட்டுட்டு அன்றைக்கி அங்கே வெயிட் பண்ணி இருந்து தான் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். அன்றைக்கி வந்து டியூஷன் மேம் வந்து பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பலாக்கொட்டையில் நிறைய ரெசிபிஸ் வந்து பண்ணலாங்க. வடை சுடலாம், பலாக்கொட்டையை வந்து நம்ம வந்து சிக்கன் மட்டன் வறுவல் மாரி வந்து பண்ணலாம், குழம்பு வந்து பண்ணலாம், பொரியலும் வந்து பண்ணலாம். அதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு உதுத்து போட்டு உப்புமா மாரி வந்து தாளிப்போம், பொடி மாசுன்னு சொல்லுவோம். அதேமாரி கூட வந்து இதில் பண்ணி லாஸ்ட்டாக தேங்காய் திருவல் போட்டு வந்து இறக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா, இது நாளைக்கு வந்து நல்லா சிக்கன் வறுவல் மாரி தான் வந்து பண்ண போகிறேன். அதாவது சிக்கன் மட்டன் வறுவல் மாரி தான் வந்து செய்ய போகிறேன். சின்ன சின்ன பீஸாக தான் இருந்தது இந்த பலாக்கொட்டை. சரி, இப்போயே தோல் உரித்து வச்சா தான் அடுத்த நாள் காலையில் எனக்கு கொஞ்சம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு வெற்றி குட்டிக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆயா வீட்டிலம்மா இது வந்து நீ ஒன்றை மாரி இருக்கும்போது இது உரிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். இது என்ன ஒன்று ஒரு கஷ்டம் வச்சுக்கேன், தோல் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நகத்தால் உரிக்கும் போது நகத்துக்குள்ளே போய் பூந்துக்கும். அது இப்போ அதுமாரி தான் உரிச்ச கையில் பூந்துச்சு, வலிக்குது. அது இப்போ கத்தியால் வந்து எடுக்கிறேன். இது வந்து அப்படியே டெக்னிக் எதனாவது வேறு டெக்னிக் வந்து இருக்குதா பாரு யூடியூப்பில் உரிக்கிறதுக்கு, தோல் உரிக்கிறதுக்கு. இது ஒரு 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 வச்சு நசுக்கணும்னு வச்சுக்கேன். ரொம்ப மாவு மாரி நசுங்கக்கூடாது, லைட்டாக தான் நசுங்கணும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுவேன், நான் நசுக்கிறேன்ட்டு இந்த மத்தால வச்சு நசுக்குவேன்னா ரொம்ப மாவு மாரி நசுக்கு விட்ருவோம். ஆய திட்டுவேன். அப்புறம் இன்னொன்று என்ன செய்வாங்க, இது கொஞ்சம் குட்டி குட்டியாக தானே இருக்குது, நல்லா பெரிய பெரிய கொட்டையாக இருக்கிறதுல. அப்போ அடுப்பில் தானே சமைப்பாங்க. அடுப்பில் சமைக்கும் போது கடைசியாக சமையல் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்ய சொல்லுவேன், ஒரு 5-6 கொட்டையை தூக்கி அது உள்ள அந்த நெருப்பு தண்ணியில் போட்டுருவாங்க. அந்த தண்ணியில் அது சுட்டுடும். அதை சுட்டு சாப்பிட தான் நல்லாயிருக்கும். நம்ம நீ இப்போ வறுத்துல கேட்குற, வறுத்து சாப்பிடாம அடுப்பில் போட்டு சுட்டு சாப்பிட்டோம்னா அது ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் அந்த டேஸ்ட். அது நீ இதை வந்து எடுக்கிறதுக்கு எத்தனை ஆயுதங்கள் எடுத்தாந்து வச்சுருக்கேன் பாரு. இது இது கசக்கும், சரி இருக்காது. என்னடா தங்கம், எங்கள் கத்தி, ஆமாம் 3 தான் இருக்குது. கத்தி, கல், மத்தால செட் ஆகலை. அது வந்து கொஞ்சம் வேகமாக தட்ட வேண்டியதாக இருக்குது. கீழ் வீட்டில் அப்புறம் சத்தம் கேட்கும், டிஸ்டர்ப் ஆகும்ல. அதனால் அம்மா வந்து அப்புறம் அந்த கல் எடுத்துகிட்டு வர சொன்னேன். கல்லால் தட்டும் போது அந்த அளவுக்கு இல்லை. கீழே துணியை வச்சு தட்டலாம். ஆமாம், இல்லை நான் இதில் ட்ரை பண்ணவே இல்லை. துணியில் தட்டினா அந்த அளவுக்கு 2-3 தடவை தட்ட வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நச்சுக்குன்னு ஒரே தடவை பண்ணிடலாம். என்ன 3 வறுத்து வேணுமா? எத்தனை கொட்டை வேணும் தெரியல. நிறைய சாப்பிடுவியா? போதுமா? எனக்கு வேணாம், உனக்கு மட்டும் தான். போதுமா? வயிறு புசலாயிட போகுது. போதுமா? போதும். நாளைக்கு இது வந்து சிக்கன் மட்டன் வறுவல் மாரி வறுத்து என்ன ரசம் சாதம் வச்சிடவா? நல்லாயிருக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. ஓகேவா வெற்றிக்குட்டி? ரசம் சாதத்துக்கு இந்த பலாக்கொட்டை தொக்கு பண்ணிடுறேன், வறுவல் மாரி. சரியா? ஓகே. அது பலாக்கொட்டைக்கு தோல்லாம் உரிச்சு வச்சுட்டு அப்புறம் நைட் ரொட்டீன் தான் வந்து போயிட்டு இருந்தது. பெருசாக அதை நான் ஒன்றும் வீடியோஸ் எடுக்கல. இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஷார்ட்ஸே ஒரு 3 இல்லை 4 ஷார்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த சேரீயில் தான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 சிஸ்டர் வந்து இந்த சேரீ நல்லாயிருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேரீங்க அது. எனக்கு இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் சர்ப்ரைஸாக வந்து எனக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து அக்கா பெங்களூரில் இருந்தாங்க. கல்யாணம் ஆன புதுசில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வரும்போது இந்த சேரீ அக்கா கிட்டே என்னோடய அழகு ப்ளவுஸ் எப்போதுமே இருக்கும். ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சர்ப்ரைஸாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த சேரீ எடுத்து. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் பிளாக், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்காவும் சேம் இதே மாடல், இதே பிளாக்கில் தான். உள்ளே வந்து எனது வந்து பேரட் க்ரீன் மாரி கொஞ்சம் இருக்கும், அக்காது அதில் வந்து மெரூன் கலரில் இருக்கும். 2 பேருக்கும் வந்து ஒரே சேமாக வந்து சேரீ எடுத்திருந்தாங்க அக்கா. அப்போ இதுமாரி ஒரு 2-3 சாரீ நானும் அக்காவும் வந்து ஒரே சேமாகவே வந்து வச்சுருப்போம். நான் வச்சுருக்கிற சாரியில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதில் வந்து இந்த சாரீ வந்து ஒன்றுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளிட்டு வைக்கிற இடத்துல கீழே வந்து லைட்டாக கிழிஞ்சிருக்கவும் செய்யும். இருந்தாலும் வந்து இது தூக்கி போடவும் மனசு வரல எனக்கு. நான் கட்டியிருக்கும் போது அந்தளவுக்கு அந்த கிழிஞ்சிருக்கிறது வந்து தெரியாதுங்கிறனாலே இதை நான் வந்து வியர் பண்ணிப்பேன். முன்னாடியெல்லாம் அடிக்கடி வியர் பண்ணுவேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது ஒரு வாட்டி தான் இந்த சாரீ வியர் பண்ணுறது. இன்னும் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கலாமே அப்படின்ட்டு.
அப்புறம் அன்றைக்கி ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பப்ஸ் வந்து நான் குக்கரில் வந்து செஞ்சுருந்தேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. நேற்று ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க. என்னோடய பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நான் செஞ்சு கொடுக்கணும், சீக்கிரம் ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வந்து மைதா மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தேன். நம்ம பரோட்டாக்கெலாம் எப்படி மாவு பிசைவோமோ அதுமாரி தான், அதாவது சப்பாத்தியோட கொஞ்சம் இலக்கமாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து நான் இன்றைக்கி எக்கும் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு தொக்கு மாரி பண்ணி எக்கு வச்சு ஸ்டஃப் பண்ணி விட போகிறேன், அவ்வளோதான். இன்றைக்கி சாதனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தேன், பப்ஸு செஞ்சு கொடுங்கம்மா, எக் பப்ஸு வீட்லேயே வந்து செய்வீங்களே செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். அவளுக்காக தான் இன்றைக்கி வந்து பப்ஸே வந்து ரெடி பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. வீட்டில் என்ன இருக்கிறத வச்சு தான் வந்து நான் செய்கிறேன். ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிறத வச்சு ரொம்ப எளிமையாக வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் பப்ஸ் தான் வந்து செய்ய போகிறோம். மெயினாக இதுக்கு வந்து பப்ஸு செய்கிற மாரி இருந்தால் நெய் இல்லை வந்து வெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே நம்மள்ட்ட இன்றைக்கி இல்லை, வெறும் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து அதுவும் குக்கரில் தான் வந்து பப்ஸ் வந்து பண்ண போகிறேன். இது மாவில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து உப்பு, ஒரு சிட்டிக்கை வந்து சோடா உப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்து தான் வந்து நான் இன்றைக்கி மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சிருக்கிறேன், அவ்வளோதான். டைம் இருக்கிறதுனால நான் காலையிலே மாவு பிசைஞ்சிட்டேன். நீங்கள் பிசைஞ்சு உடனே கூட வந்து செய்யலாம். ஊற வச்சும் செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பப்ஸு செய்யறதுக்கு முன்னாடி நைட்டு டிஃபனுக்கு வந்து அடை வந்து பண்ண போகிறேன். பாசிப்பருப்பு வச்சு அடை வந்து பண்ண போகிறேன். பாசிப்பருப்பு, கடலை பருப்பு, ரேஷன் துவரம் பருப்பு அடை பண்ண போகிறேன். ஊற வச்சுட்டு நான் அந்த தக்காளி தொக்கு செஞ்சுட்டு பப்ஸு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இது அளவு வந்து கேட்பீங்க, நான் அளந்துலாம் இன்றைக்கி போடல, சும்மா கையளவு தான் வந்து போட்டிருக்கிறேன். தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு ஒரு கிளாஸ் இருக்கும், அதில் 3/4 கிளாஸ் வந்து அரிசி, ஒரு கைப்பிடி அளவு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இது 3 சேர்த்து தான் இன்றைக்கி வந்து அடை. இது டிஃபனுக்கு வந்து இது தான். இட்லிக்கு வந்து ஊற வச்சுருக்கிறேன். மாவு சுத்தர கிடையாது, அது ஈவினிங்காக தான் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்து தான் ஈவினிங் வேலை பார்த்துட்டே தான் அதை வந்து அரைக்கணும். ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பப்ஸு செய்கிற வேலையை வந்து பார்க்கலாம். காலையில் விளக்குன பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கல, இது இந்த வேலையை பார்த்துக்கிட்டே தான் அந்த பாத்திரத்தையும் வந்து எடுத்து வைக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு மதியம் ஒரு 2 மணி போல் தான் வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃபிங்க்கு வந்து வெங்காயம் தக்காளி தொக்கு தான் வந்து பண்ணுறேன். 2 வெங்காயம் 2 தக்காளி நீல வாக்கில் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் சேர்த்து சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி ஒரு சின்ன பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நான் இந்த பொடியெலாம் வந்து அரைச்சேன் இல்லைங்களா, ரீசெண்டாக அந்த மசாலா பொடி, சோம்பு, சீரகம், மல்லி, இந்த பிரியாணி பொடியெலாம் சேர்த்து அரைச்சேன் இல்லைங்களா, என்னென்ன வந்து மசாலா பொடியெலாம் வச்சுருக்குறேனோ எல்லாத்துலேயுமே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். அந்த மசாலோட பச்சை வாடை வந்து போகணும். இது எண்ணெயிலே வதக்கணும்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து நல்லா வந்து வதக்கிட்டேன். நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இதில் வெங்காயம் தக்காளி தொக்கு தான் இல்லை, உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அது கூட வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு கூட வந்து பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து பசங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் தான் பண்ணி முட்டை வச்சு நான் ஸ்டஃப் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். பப்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் முட்டை பப்ஸ்லாம் வாங்கினோம்னா 20லேருந்து 25 ரூபான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கு பேசாமல் வீட்டிலே வந்து செஞ்சு கொடுத்துடலாம், ஹெல்த்தியானதும் கூட தான். இதை நீங்கள் கோதுமை மாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், இருந்தாலும் மைதாவில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாரி தான் 1/2 கிலோ மைதா தான் வந்து வாங்குவேன். அது அந்த ஒரு மாதத்தில் ஏதாவது இதுமாரி 1-2 ஸ்நாக்ஸ் செஞ்சு ஓட்டிடுவேன். சில ஐட்டம்லேருந்து அந்தந்த பொருளை செஞ்சால் தாங்க வந்து நல்லாயிருக்கும். பப்ஸு வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு வந்து சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு வந்து சொல்ல முடியாது. கஷ்டம் நினைக்கிறவங்களுக்கு இது கஷ்டம்தான், செய்ய இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு கொஞ்சம் வேலை மெனக்கிற மாரி தான் வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா நான் இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நம்ம கொஞ்சம் லேயராக வரணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டி வைப்போமோ அதுமாரி அதில் எல்லா உருண்டையும் வந்து திரட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயருக்கு வந்து நீங்கள் மாவு வந்து இதுமாரி ரவுண்டாக திரட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்று மேலே ஒன்று வந்து வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று வந்து வைக்கும் போது வந்து உங்கள்கிட்ட
வெண்ணெய் நெய் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. என்கிட்ட 2மே இல்லைங்கிறனால நான் ஆயில் கொஞ்சம் தடவிட்டு மேலே வந்து அந்த மைதா மாவை லைட்டாக தூவி விட்டுக்கிறேன் ஒவ்வொரு லேயர் வைக்கும் போதும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் வந்து நம்ம திரட்டிக்கிட்டு என்ன நம்மளுக்கு என்ன ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிவிட்டு செஞ்சு வச்சுருக்கிற மசாலா முட்டையெல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்க வேண்டியது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு திரட்டினது கொஞ்சம் சின்ன உருண்டையாக இருந்த மாரி இருந்தது, சின்ன சைஸில் இருந்தது. அதனால தான் திருப்பி அதையும் எடுத்து இன்னொரு வாட்டி வந்து தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு நல்லா தின்னாக வந்து திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் மெலிசாக திரட்டி வச்சுக்கோங்க. பப்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாரிலாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. வீட்டில் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஓரளவு வந்துடும். அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களால் எத்தனை லேயர் வந்து பண்ணி இதேமாரி அடுக்கி வச்சு உங்களால் திரட்ட முடியுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா இதே மைக்ரோவேவ்லாம் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது அதில் பேக் பண்ணி எடுக்கும்போது, அதுவும் இந்த வெண்ணெய் நெய்லாம் போட்டு செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி வெறும் ஆயிலில் தான் வந்து பண்ணுறோம். அதனால கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் வந்து பண்ண போகிறோம். குக்கர்லேயும் வந்து ரொம்ப நல்லா வருங்க. ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபீஸ் எல்லாமே நான் வந்து யூடியூப் பார்த்து தாங்க வந்து நான் கற்றுக்கிட்டது. அதை நான் ட்ரை பண்ணுவேன். நிறைய ரெசிபீஸ் வந்து பார்த்து நான் ட்ரை பண்ணுவேன். அதை தான் நான் செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோலையும் வந்து அதே யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். இதுமாரி ஒரு டைம் வந்து நான் செஞ்சு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரெசிபியாகவே இல்லை விலாக்லேன்னு தெரியல. நான் பப்ஸ் ரெசிபி அது வெஜ் பப்ஸ் தான் நினைக்கிறேன் செஞ்சுருக்கிறேன். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5 லேயர் கிட்ட தான் வந்து வச்சுருக்கிறேன். இன்னும் நிறைய லேயர் வச்சிங்கன்னா வந்து பப்ஸு அந்த குக்கரில் வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா லேயராக வந்து வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வந்து நல்லா கொஞ்சம் மெலிசாக திரட்டி எடுத்துக்கணும். அதாவது சப்பாத்தியோட ஒரு நூல் அளவு கொஞ்சம் திக்காக வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மைதா மாவு நம்ம பிசையும் போதே வந்து பார்த்திங்கன்னா சுகர் கொஞ்சம் அதிகமாக நிறைய ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இதுமாரி சப்பாத்தி நிறைய லேயர்லாம் வேண்டாம், ஒரே லேயரில் சப்பாத்தி மாரி வந்து கொஞ்சம் மொத்தமாக உருட்டி அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பிரித்து எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மைதாவில் இல்லாமல் கோதுமை மாவில் கூட அதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இந்த ஓரத்தில் கட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக எண்ணெயில் பொரித்து சாப்பிடும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி எல்லாம் ஒன்று சேர்த்து நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக 2 பரோட்டா ஆகிற மாரி மாவு மீந்தது ஓரத்தில் கட் பண்ணதெல்லாம் அது கொஞ்சம் திருப்பி வந்து நல்லா பிசைஞ்சு பசங்களுக்கு நைட்டில் பரோட்டாவை போட்டு கொடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ்க்கு வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். இதுக்கு இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இது வந்து செய்கிறதுக்கு பேசாமல் கடையிலே வந்து வாங்கி சாப்பிட்றலாமேன்னு சில பேருக்கு வந்து தோணலாம். ஏன்னா எனக்கு செய்யும்போது எனக்கு தோணுச்சுங்க. அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். இவ்வளோ வேலை மெனக்கிறதுக்கு கடையில் வாங்கி தின்னலாம் தான். இருந்தாலும் இது நம்ம கையால் வந்து நம்ம செஞ்சு கொடுத்து அது பசங்க சாப்பிடும்போது அது ஒரு தனி சந்தோஷம் தான் இல்லைங்களா? இது நான் அடிக்கடியில் வந்து செய்ய மாட்டேன். ரொம்ப ரேர் தான், எப்பயாவது வந்து செய்வேன். இடையில பசங்க வந்து ஆசையாக வந்து கேட்டாங்கன்னா எனக்காக கடையிலேயும் வாங்கி கொடுக்குறது தான். சாதனை வந்து கேட்டால் நீங்கள் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சும்மா ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்களும் வந்து கேட்டால், சரி அவள் கேட்டுட்டாளுங்கிறனால தான் வந்து நான் இது செய்கிறேன். மற்றபடி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ஈஸியானதெல்லாம் நான் வீட்டிலே வந்து செஞ்சுறது தான். சில ஐட்டம்லாம் பசங்க வந்து கேட்பாங்க. அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பொருள் வீட்டில் இருக்கும், இல்லாமலேயும் வந்து இருக்கும். அதனால தான் வந்து சில ஐட்டம்லாம் வந்து கடையில் வாங்குற மாரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வாங்காத அளவுக்கு வந்து பார்த்துப்பேன். வீட்லேயே செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு அதில் உள்ள மசாலா அப்புறம் பாதி முட்டையை வச்சு மேலே இதேமாரி வந்து 4 சைடு வந்து மடக்கி விடும்போது அது ஒட்டுறதுக்காக லைட்டாக வந்து தண்ணி தடவிக்கிட்டேன். அவ்வளோதான். அப்படியே ஒட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா வெந்து வரும்போது லைட்டாக பிரிச்சுக்கிச்சு. நல்லா ஸ்டஃபிங் வெளியில் வரல. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை வேறு. நான் வந்து ஆனால் வந்து முட்டை பப்ஸ் வந்து எடுத்துக்கல. 2 முட்டை தான் இருந்தது. பசங்களுக்கு மட்டும் தான் வந்து செஞ்சேன். எனக்கும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மீதி வந்து வெறும் மசாலா மட்டும் வச்சு அதை நான் வந்து பப்ஸ் மாரி வந்து குக்கரில் போட்டு பேக் பண்ணி எடுக்கல. நான் தனியாக ஆயிலில் பொரித்து எடுத்துக்கிட்டேன். அது இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் குக்கர் அடுப்பில் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ முட்டை பப்ஸ் மட்டும்தான் வந்து நான் குக்கரில் வச்சு எடுக்க போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எண்ணெய் தடவி விட்டுருக்கிறேன். நீங்கள் நெய் வெண்ணெய் இருந்தால் கூட தடவிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து முட்டை இருந்ததுன்னா முட்டையை நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் வந்து மேலே தடவி விட்டுட்டு நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா வந்து செவந்து வரும். குக்கர் அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு தட்டில் தான் வந்து இப்போ இதை வச்சு உள்ளே வச்சுருக்கிறேன். இப்போ மூடி போட்டு அந்த ஆவியில் வெளியில் போகாத அளவுக்கு நல்லா மேலே வெயிட் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் வந்து நீங்கள் கொஞ்சம் மீடியம் வந்து ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணால் தான் அது நல்லா செவந்து வரும். இடையில வேணால் நீங்கள் ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாரி இருந்ததுன்னா நீங்கள் மேலே வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. நான் ஒரு வாட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. அதனால் மேலே இன்னொரு தடவை வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கிட்டேன்.
அதை அடுப்பில் வச்சு விட்டுட்டு அப்புறம் இந்த கவுண்டர் டாப் தாங்க வந்து க்ளீன் பண்ணினேன். அது போட்டு எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப அந்த கவுண்டர் டாப் ரொம்ப மெர்சி ஆகிடுச்சு. கொஞ்சம் மாவு மீந்துருந்தது. அதை தான் நான் முன்னாடி சொன்ன மாரி வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நைட்டு பசங்களுக்கு பரோட்டாவை போட்டு கொடுத்துக்கலான்ட்டு சின்னதாக ஒரு 3 ஆகும், அவ்வளோதான். இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணணும். சிங்கில் சேர்ந்துருக்க 1 2 பாத்திரத்தை விளக்கிட்டோம்னா அந்த வேலையை வந்து முடிஞ்சதும். கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு காலையில் விளக்கி வச்சுருக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இப்பயும் சேர்ந்துருக்கிற பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு கம்ப்ளீட்டாக அந்த கிச்சன் வேலையை முடிச்சாச்சு. குக்கரில் இருக்கிறது ரெடி ஆகிடுச்சு. அதை அந்த அடுப்பில் வந்து இறக்கி வச்சுட்டு இதில் வந்து மீதி இருக்கிறதுலாம் எண்ணெயில் தாங்க வந்து போட்டு பொரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அது ரெடி ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. திருப்பி இதையும் வச்சு எக்ஸ்ட்ரா டைம் ஆகுங்கிறனால டைம் இல்லைங்கிறனால எண்ணெயில் தான் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுவே நல்லா சூப்பராக தான் வந்திருந்தது. காலையிலேயே ரச சாதம் இந்த பலாக்கொட்டை பொரியல் வச்சு தான் வந்து சாப்பிட்டேன். இப்போயும் வந்து ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணதை வச்சு தான் தொட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது ரசம் சாப்பாட்டுக்கு இதுக்கும். பப்ஸு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சது வந்து சூப்பராக தாங்க வந்திருந்தது. என்ன ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன்னா குக்கரில் வச்சு மீடியம் ஹீட்டில் வைக்கிறதுக்கு போல் ரொம்ப ஹையில் வந்து வச்சுட்டேன். அதை நான் கவனிக்கவே இல்லை. அதை பார்க்காமலே தான் நான் மற்ற வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். என்னாச்சும் அந்த குக்கரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செவந்த மாதிரி ஆகிடுச்சு. அது விளக்குறது தான் கொஞ்சமாக கஷ்டமாயிடும். ஹையில் வச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா அடியில் மேலெல்லாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. அடிப்பக்கம் வந்து லைட்டாக வந்து எனக்கு கொஞ்சம் லைட் கருப்பு கலர் மாதிரி வந்துருச்சு. அது காந்திலாம் போகலை, நல்லா தான் இருந்தது. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்க்கும்போது கொஞ்சம் லேயராக வந்து இருந்தது. சில பப்ஸ்லலாம் இன்னும் கொஞ்சம் இந்த வெண்ணெய் நெய்லாம் போட்டு செஞ்சோம்னா இன்னும் ரொம்ப நல்லா வந்திருந்திருக்கும். குக்கர்லேருந்து எடுத்து கொஞ்சம் சூடு ஆறணுங்க. குக்கரில் இருக்கும்போதே நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கை வச்சு பார்க்கும்போது சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து வரும். கையில் வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிக்குது. நல்லா வந்திருந்தது. டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க ஆனால் அன்றைக்கி நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. கட் பண்ணி வந்து நான் காமிக்கிறேன். பப்ஸு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே கடகடன்னு மற்ற வேலையை வந்து முடிச்சாச்சுங்க. ஆனால் வந்து என்னமோ காலையிலேருந்து கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருந்தது. எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நானும் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பசங்களை வந்து கூப்பிட்றதுக்கு தான் வந்து நான் கிளம்பிட்டு இருந்தேன். தலை வந்து சீவிக்கிட்டு திருப்பி பூ வச்சுக்கிட்டு அவ்வளோதான். மேக்கப்லாம் எதுவும் வந்து பண்ண மாட்டேங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஒயிட் பியூட்டி கூட வந்து இப்போ வாங்குறதில்ல. 3 மாதம் கிட்ட ஆகிடுச்சி. வெறும் பவுட்ரு மட்டும் அடிச்சுட்டு ஒரு கருப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து கோல்டு கலரில் ஒரு சாந்து போட்டு வைப்பேன், அவ்வளோதான். இப்போ இதே சுடிதாரை வந்து போட்டிருந்தேன்னா தலை சீவிர வேலை கூட எனக்கு கிடையாது. மேலே ஒரு முக்காடு போட்டு கட்டிட்டு போயிடுவேன். அந்த வேலையை எனக்கு மிச்சம் தான். சேரையாக இருக்கனால தான் அப்புறம் கொஞ்சம் திருப்பி ரெடி ஆகிற மாரி இருந்தது. பவுட்ரு அடிச்சுட்டு திருப்பி வந்து தொடச்சும் விட்டுடுவாங்க. சாதனை பார்த்தா எப்போதுமே திட்டிகிட்டே இருப்பாங்க, நீ பவுட்ரு அடிக்கிறதும் ஒன்று தான், அடிக்காமல் இருக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு திட்டுவாங்க. அது என்னமோ வந்து ஆரம்பத்துலேருந்து அப்படியே வந்து பழகிடுச்சு. பவுட்ரு அடித்தாலுமே திருப்பி ஒரு வாட்டி ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு தான் திருப்பி பவுட்ரு வைப்பேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். ரொம்ப பவுட்ரு அடித்த மாதிரியே இருக்கும் இல்லாட்டினா.
ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்தது. மழை வர மாதிரியே தான் வந்து வானம் மூடிட்டே தான் இருந்தது. சரி மேலேயும் வந்து துணியும் போட்டு விட்டுருந்தேன். சரி அதையும் கையோட எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாமேன்ட்டு மேலே போனேன். மடிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. அப்படியே எடுத்துகிட்டு வந்து ரூமில் போட்டுட்டு வந்து கிளம்ப வேண்டியதான். ஏன் காலையில் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டது, பிஸ்கட் வச்சேன் சாப்பிட்டது. குட்டி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கடி. அக்கா தான் ஆசையாக கேட்டா பப்ஸு செய்யுமான்னு. எப்படா இருக்குள்ள? வீட்டில் இருக்கு. மென்று பொறுமையாக சாப்பிட, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஓகேவா? இதெல்லாம் சுட சுட சாப்பிட்ணும். ஆறிடுச்சுனாலே கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் வந்துடுதில்ல, சூடாக இருந்து தான் சாப்பிடணும். இந்த லேயர் தெரியுதா? எத்தனை 5 or 6 லேயர் என்னமோ போட்டேன். ஆமாம் 5 லேயரு 6 லேயரு போட்டேன். இது ஞாபகம் தெரியுது பாருங்க, லேயர் தெரியுது. நீ ஃபுல்லாக ஆயில் தாண்டா எடுத்திருக்கேன். இதே நம்ம பட்ரு நெய்யெலாம் போட்டு செஞ்சோம்னா இன்னும் நல்லா வந்து லேயர் கொடுக்கும், நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். தண்ணி நீ ஃபுல் பண்ணி எடுத்துன்னு வரலையா? ஏன் தம்பி? அக்காட்ட இருக்கு, ஷேர் பண்ணிக்கலாம் விடு. பட்டர் தான் இல்லை, பட்டரில் பண்ணியிருந்தா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் மந்த் செஞ்சு தரேன். பட்ரு வாங்கி ஓகேவா? வீட்டில் இருக்கும்போது சுட சுட செஞ்சு சாப்பிட்லாம். ஓகேவா? அது இன்னும் நல்லா சூப்பராக வரும். இப்பரா தம்பி இதில் தெரியுது ஒரு நல்லா லேயர். நல்லா தெரியுது. ஆறுனதுனால தான் கொஞ்சம் சாஃப்டாக ஆச்சு. இல்லைன்னா மேலே இது கிறிஸ்பியாக இருக்குது. இது கிறிஸ்பியாக இருக்குல்லடி, இதுதான் சாஃப்ட் ஆகிடுச்சு. ஏன் சாஃப்ட் ஆகுதுன்னு சொல்லு. அதில் தக்காளி தொக்கெலாம் வச்சுருக்குறோம்ல, அந்த ஈரம், அந்த அந்த தொக்கோட அந்த ஆயில், அந்த ஈரெல்லாம் பட்டு உள்ளே சாஃப்ட் ஆகும். மசாலா பெட்டராக இருக்குது, உள்ளே நல்லா இருக்கா? காரம் இல்லை, உங்களுக்காக காரம் கம்மியாக தான் பண்ணாமா. உட்காந்துக்கிறியா? கால் ஏறியா? வண்டியில் உட்காந்துட்டு சாப்பிடுவோம். கால் ஏறி இந்த சைடு காலை வை நீ. அப்படியே உட்காந்துக்கி. இப்போ வாட்டமாக இருக்குதாடி? சரி, தங்க மயில் பட்டுக்குட்டி. அம்மா வெயிட் பண்ணியிருந்தா கூட்டிகிட்டு போகிறேன். மழை வர மாதிரி இருக்கு. சரியா? அது எப்படி வாங்கிட்டோம்? பா கூட பா பா பா. இந்த எங்கே போகிற? இங்கே வா விட்ரி. கொடுடா. இங்கே அப்படியே கீழே வை. இங்கே வேணா வை. இரு அது பார்க்கும்போது அது மொட்டை மாடிக்கு வராதுடி, வேணாண்டி, இங்கே இருக்கட்டும். கொடு, கீழே வைடா. எறும்பு வரப்போகுது, தூளாச்சுன்னா அங்கே இங்கேயும் சதுரம், அப்புறம் எறும்பு தான் வரும். ஏன் மேலே வரமாட்டேங்குது? அது என்னன்னு தெரியல, அதுக்கு மேலே ஏறி வரமாட்டேங்குது. பயப்படுதா என்னன்னு தெரியல. போடு வெற்றி. மீதி பாதி பிஸ்கட் அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ 2 பிஸ்கட் மட்டும் எடுத்து போடு. அதுக்கு இங்கே அள்ளி போடணுமா? அதுக்கு மேலே வரமாட்டாங்களா அம்மா? ஐயா அம்மா இல்லை அப்பா. போதும் 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 போதும், அது தின்னு பண்ணிட்டோம். போதும் போதும். போடு. நம்மளே வச்சுக்கலாமா? ஜாலி ஜாலி. போய் என்ன பண்ணணும்? பிஸ்கட் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து வேறு சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிக்கிறியா? குளிச்சுட்டு வரியா என்ன? குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் அப்புறமா குளிச்சிக்கிறியா? சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கை கால் அலம்பிட்டு டீ போட்டு தரம்மா. ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? லஞ்ச் பேக்கில் இருக்கிற லஞ்செலாம் எடுத்து எங்கே போடணும்? ஏய், பாட்டி கீழே ஏதாவது சாப்பாடு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து கம்மியாக சாப்பிடுது. இது தூக்கி அந்த பாக்ஸில் போட்டு விட்ருவோம். அப்புறமா வந்து சாப்பிட்டோம். வேணுமா வேணாமா உனக்கு? வேணுமா வேணாமா?
ஏன் இதுக்கு மேலே ஏறி வர மாட்டேங்கிற நீனு? ம் சாப்பிடு. பயப்படுத்தாது, அது ஏற்கனவே பயந்துட்டு வர மாட்டேங்குது. தெரில. போடா ஷாக்ஸை முதல்ல அவரு அழுக்காக்காத தம்பி. தண்ணியா? சரி நீ போ, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா, தண்ணி மட்டும் தரேன். டீ வைக்கிற அடுப்பில் போ. மழை வர மாதிரி இருந்ததுனால நான் பசங்களை வந்து வெயிட் பண்ணியிருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே சாதனை அப்போ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பப்ஸை சாப்பிட்டு அவங்களும் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்களாட்டுக்கு. விளக்கெல்லாம் ஏற்றி ஆஃபீஸுங்கிற வெளியில் கிளம்பிட்டாங்க. விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து விலாக் இதோட வந்து முடியுது. நான் செஞ்சு காமிச்சேன் இந்த பப்ஸு. நான் செய்கிற மாரி கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்த்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்லா தான் வரும். வரலனாலும் திட்டிடாதீங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதோட பெட்டராக இன்னும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து பப்ஸு ரெசிபி வீடியோலாம் வந்து வரும். அதை பார்த்து கூட வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி விலாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.